ஸோ 12th ஸ்டாண்டர்டு உயிரியலுக்காக ஓகே இட் மீன்ஸ் பயாலஜிக்காக தமிழ் மீடியத்துக்காக ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ் மீடியங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் தமிழ் மீடியத்தில் கேட்ட தமிழ்லேயே கொடுத்துருக்குறேன் எல்லா கொஷினும் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு. இதோட பிடிஎஃப் வந்து எதில் இருக்குது, கமெண்டில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு தாட்ஸ்லாம் சொல்ல போகிறேன். ஸோ தமிழ் மீடியம் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் ஓகே, ஸோ 2 மதிப்பெண் வினாக்கள் பாருங்கள். 2024 இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2023 அப்படி தலைகீழ கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ இதை வந்து இது வரைக்கும் கேட்டது. ஸோ இதை படிச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து 70க்கு ஒரு 65 இல்லை 60க்கு மேலே அசால்ட்டாக எடுக்கலாம். ஓகே, 60க்கு மேலே அசால்ட்டாக எடுக்கலாம். 65ங்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஸோ 2 மார்க்ஸ். ஸோ இதில் 2 மார்க்ஸ் எல்லாம் படிச்சுக்காங்க தமிழ் மீடியம். ஓகே, ஒரு 54 கொஸ்டின் இருக்குது. எதில்? பயோசுவாலஜி மீன்ஸ் உயிரி தாவரவியல், பயோ பாட்டனி. ஓகே, இதில் ஸோ ஒரு 3 மார்க்ஸ் பாருங்கள். ஆனால் அது படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக சென்டம் கூட போட சான்ஸ் இருக்குது. ஸோ 3 மார்க்ஸில் ஒரு 45 இருக்குது. 5 மார்க்ஸில் ஒரு 36 கொஸ்டின் இருக்குது. தமிழ் மீடியத்துக்காக தான் அந்த வீடியோ, இங்கிலீஷ் மீடியத்துக்காக இல்லை. இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் ஆல்ரெடி நான் போட்டாச்சு. ஸோ அதில் போய் செக் பண்ணிக்காங்க. அடுத்து உயிரி விலங்கியல். இதில் வந்து பார்த்தாங்க அதே மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ 54 2 மார்க்ஸு. அடுத்து 3 மதிப்பெண் வினாக்கள் 45. அடுத்து 5 மதிப்பெண் வினாக்கள் 36. ஸோ இதை படிச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து அடித்து சொல்கிறேன், கன்ஃபார்மாக 95 எடுத்துடலாங்க. 100க்கு 70க்கு 65 எடுத்துடலாம். ஓகே, இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துக்க ரொம்ப நன்றி. பியூர் சயின்ஸ்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, பாய்.